Taste the Daily. திரு கோவிந்தராஜன் சார், இந்த எஸ்ஐஆர் பணி வரப்போகுது அப்படின்னு உடனே திமுக சொன்னது வந்து இது தேர்தல் ஆணையத்தோட சதி, மத்திய அரசோட சதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்ட பிறகு எதுவுமே அதை பத்தி பேசல, ஒரு அறிக்கையும் இடல, பேசல. என்ன நினைக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை மிகவும் குறுகிய காலகட்டத்திலே மிக சிறப்பாக செய்த தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு இந்த சங்கத்திலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அந்த இந்த இதில் பணி செய்த பிஎல்ஏஸ், பிஎல்ஓ, இஆர்ஓ, ஏஆர்ஓ அவர்களுக்கு பாராட்டுகளை தேனா அவங்க தான் அதை ஃபுல்லாக செஞ்சு. அது மட்டுமல்லாத அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிஎல்ஏஸும் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சு அழகாக பண்ணியிருக்காங்க. எந்த விதமான குளறுபடி இல்லை என்பதுதான் பொதுமக்கள் கருத்தா இருக்குது. இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வர, ஏன் இப்ப மௌனமா இருக்காங்கன்னாக்க அவங்க சாயம் வெளுத்து போச்சு, அவங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. இதற்குத்தான் அவங்க போய் உச்ச நீதிமன்றம் போட்டாங்க, இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க, இது மழை காலம், இது வந்து மழை காலத்தில் இருக்கு, யாராலையும் இது பண்ண முடியாது, குறுகிய நேரம். பட் எல்லாத்தையும் மீறி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவர் குரலார் கோபிநாதன் சார் சொன்ன மாதிரி இந்த இதில் அவங்க குறிப்பாக ஒரே ஒரு சென்னை மாவட்டத்தை மாத்திரம் எடுத்து நினைச்சுக்கீங்களேன். சென்னை மாவட்டத்தில் 16 அசம்பிளி இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள். அந்த 16 தொகுதிகளில் இவங்க சென்ற முறை திமுக வென்றது பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம், அந்த மார்ஜின் 5,48,000 அந்த இதில். ஆனால் அதே இப்போ சென்னையில் 16 தொகுதிகளில் சென்னையில் இப்போ வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 25 லட்சம், ஏறத்தாழ சுமார் 25 லட்சம் சென்னையில் மாத்திரம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்க சென்னையிலேயே இப்போ வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க, இதெல்லாம் போலி வாக்காளர்களின் கோட்டையாக திகழ்கிறது. அதுதான் சென்னையில் இது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லி ஒரு சின்ன இது, அதே போல பாத்தீங்கன்னாக்க தமிழகத்திலேயே இந்த இதுல வந்து சென்னை முதல் இடத்துல இருக்குது, சென்னை மாவட்டம் முதல் இடத்துல இருக்குது இந்த போலி வாக்காளர் நீக்கத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், சென்னைக்கு புறநகர் பகுதியான இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம். இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்ததா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னாக்க சோழிங்கநல்லூர் தொகுதி, பல்லவரம் சட்டமன்ற தொகுதி, இதுதான் வந்து அதிகமா வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இது. இதை விட்டு நீங்க ஏன் இந்த எப்படி இந்த போலி வாக்காளர் இருக்குன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எப்படி இவங்க டெக்னிக்கல், அதாவது இந்த ஊழலையும் செய்யறதுல அந்த விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்யறதுல திமுக கை தேர்ந்தவர்கள். அதே போல இந்த போலி வாக்காளர்களை விஞ்ஞானபூர்வமாக யாரும் சந்தேகம் பார்க்காதபடி அழகா பண்ணக்கூடிய கை தேர்ந்தவர்கள் திமுக. எப்படி பண்றாங்கன்னா இந்த நீர்நிலை பகுதிகளெல்லாம் போயிட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் இவங்க ஆளுங்கெல்லாம் கொண்டு போய் முதல்ல போயிட்டு அந்த இடத்துல இது பண்ணி வைப்பாங்க. அந்த இடத்துல பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து வாக்குகள் சேர்க்க வச்சுட்டு அப்படிதான் பண்ணிருந்தேன் இது பண்ணிருக்காங்க. இதுதான் மெயின் ரீசன். இப்ப இந்த இது இப்ப இனிமே அவங்களால பண்ண முடியாது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐஆர் வரும்போது கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்ச திமுக வந்து அதே எஸ்ஐஆர் பணி நடைபெறும் போது ஓடி ஓடி வேலை செஞ்சதா நம்ம பார்த்தோம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதிமுக ஆதரவு தெரிவிச்சு வேலைகள் செய்தது ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கடுமையான வேலைகளை செஞ்சாங்க. இப்போ இதுலயே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா முதல்ல திமுகவால? அதை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே ஒரு சில திமுகவின் சேர்ந்த அந்த ஊடகத்தை கையில் வைத்திருக்கின்ற திமுகவுடைய அந்த நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தை அவங்க திமுக ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உண்டான வேலையை. சிறுபான்மையினர் நீக்கம், இவங்க நீக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி எந்த விதமான புகார்களும் இதுவரை பொதுமக்களிடமிருந்து வரவில்லை. அதை இது பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க வந்து மெயினா அவங்க டார்கெட் பண்றது சிறுபான்மையினுடைய வாக்குகள்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உற்று கவனித்து இருந்தால் ஒரு தேர்தலையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த முறை இந்த எஸ்ஐஆர் இதும்போது ரெகுலரா வாக்கு செலுத்துறவர்கள் அவர்களுடைய கடமையை மிக தெளிவாக செய்துவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து எல்லாம் கரெக்டா இது பண்ணி இன்னைக்கு கூட நேற்றுக்கு வந்துச்சுன்னு இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள், சார் எந்த சைட்ல போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க. எல்லாம் பக்காவா இருக்குது சார், என்னது இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இல்லன்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா இந்த போலி வாக்காளர். இங்க இருந்து குறிப்பிட்ட அப்படி கூட பார்த்தோம்னா வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வழியும் கொடுத்திருக்காங்க, உங்க பேர் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணலன்னா நீங்க மறுபடியும் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம், அப்ளை பண்ணலாம் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? அது எதிர்க்கணுமேன்றத ஒரு சும்மா இருக்கணும் எதிர்ப்பாங்களே ஒழிய இப்ப அவர்களின் சாயம் வெளுத்து விட்டது. எதிர்ப்புன்றது சும்மா ஒரு இதுக்கோசம் எதிர்க்கணும். ஏன்னா இப்ப
வேற எதுவும் கிடையாது. இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு பொதுமக்களிடையே. இந்த SIR மூலியமாக எவ்வளவு போலி வாக்காளர்கள், அதுவும் இப்ப ஒரு சின்ன திருத்தம் சொல்லிக்கிறேன். குரலார் அவர் சொன்னதுல இறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து 26,94,000. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு 359 நபர்கள் இறந்ததாக பண்றாங்க. நானே சென்ற முறை என் கண் முன்னாடி ஒரு இறந்தவர், என் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார், அவருடைய அப்பா இறந்துட்டார். அவர் அன்னைக்கு தான் தவசம் பண்ணிட்டு வந்திருக்கார் ஓட்டு போடுறதுக்கு. ஆனா அவருடைய அப்பா பேர்ல வேற இன்னொருத்தர் ஓட்டு போட்டாங்க. இது போல இறந்தவர்கள் வாக்குகளை வைத்து திமுக அப்படிதான் ஒரு பூத்துக்கு 359 பேர் இறந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க தீநகர் தொகுதியில சென்ற முறை அவர் சத்யா அவர்கள் வந்து தோல்வியடைந்து 137 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோத்தார். அப்படின்னா இறந்தவர்களுடைய தெள்ள தெளிவாக நிரூபணமாகி விட்டது. இப்போது இவர்களுடைய இது வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகி இருக்கிறது. மக்கள் இப்போது வந்து இந்த எடப்பாடி அவர்கள் மீது இப்ப மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த SIR என்பது அது வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க அடுத்து இந்த அடிஷன் சொல்லக்கூடியது, அடிஷன்ல மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னாக்க இது இப்ப 5,43,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அடிஷன்ல சேர்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு மேக்சிமம் ஒரு 10 lakhs அடிஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 5.5 கோடி வாக்காளர்கள் வருவாங்க. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து 4 முனை போட்டின்னு வச்சிருந்தா கூட அந்த போட்டியில பிற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 60,000 75 லட்சம் வாக்குகள் எடுத்திருந்தா கூட மித்தம் போட்டின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த 4 கோடிக்கு தான் இருக்கும் அந்த போட்டி. அந்த 4 கோடியில பிரதானமாக அதாவது சாலிடா ஓட் பேங்க் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அதிமுக. அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ வந்து திமுக வந்து கடந்த காலங்களை சந்தித்த தேர்தல்ல வந்து அதிமுக விட சிறு வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னும் போது உண்மையாவே திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன, 2026 தேர்தல்ல என்ன சதவீதமா இருக்கும்? அது அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சென்ற வரலாற்றை எடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழகத்துல 1977 இருந்து 2021 வரை ஏறத்தாழ 11 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அந்த 11 தேர்தல்களை சராசரியாக அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா 34.43% வாக்குகள் அப்படியே இன்டாக்டா இருக்கு. ஆனா திமுக பாத்தீங்கன்னா அது சென்ற முறையே கூட வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. அவங்க கூட்டணி அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து அவங்க வெற்றி இது பண்ணிருக்காங்க. பிளஸ் கூட்டணி பிளஸ் இந்த போலி வாக்காளர்கள் இறந்தவர்களுடன் கூட்டணி அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் வென்றிருக்கிறார்கள். இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு இது. ஆனா அந்த அதிமுகவுடைய வாக்குன்றது அப்படியே இன்டாக்டா இருக்கு. இது மேலும் இது வந்து கூடத்தான் செய்யும். இப்ப வரக்கூடிய அடுத்து இந்த ஜனவரி மாதத்துல அமித்ஷா அவர்கள் இந்த தமிழகத்துக்கு வந்த உடனே இந்த NDA கூட்டணி வலுப்பெற்று இந்த 34ன்றது நிச்சயமாக அது ஒரு 40% எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு இந்த செய்தி மூலியமாக அவங்க அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்லக்கூடியதுன்னா, இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஆவரேஜா நமக்கு வந்து 85,000 வாக்குகள் இந்த புது இதுல அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம இது பண்ண இன்னும் வீரியத்தோடு அந்த ஏஜென்ட்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னாக்கா ஈஸியா வெல்லக்கூடிய வாய்ப்புகள். அதுதான் வந்து ஆரம்பத்திலேருந்தே எடப்பாடியார் அவர்கள் அந்த பூத் கமிட்டியில கவனத்தை செலுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு விடுபட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னாக்க அது அந்த ஏஜென்ட் போய் பார்த்து அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து சேர்க்கிறதுக்கு எல்லா வழிவகையும் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் இந்த தேர்தல் வரலாற்றிலேயே. இந்திய தேர்தல் வரலாறு இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இது வந்து இந்த மாநிலத்தில் மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல இந்த SIR வந்து பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். பட் இங்க வந்து ஸ்டார்டிங்லேயே அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப மௌனம் காக்குறது திமுகவுக்கு தேர்தல் பயம் வந்துட்டுதுன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக வந்து விட்டதுங்க. திமுகவுக்கு தேர்தல் பயம் வந்துச்சு. அவங்க இன்னொன்னு சொல்லி உருட்டுவாங்க திமுக கட்சி. குஜராத்ல வந்து அப்படியே இதுவா இருக்கு அப்படி இப்படிங்காங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் இதுவா இருக்கு. குஜராத்லயும் பாத்தீங்கன்னாக்க இதே போன்ற இதே கால நேரத்தில் தான் குஜராத்லயும் SIR இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத்ல வந்து 74 லட்சம் வாக்காளர்கள் அங்கேயும் தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறார்கள். இங்கே
97, அங்க 74 லட்சம் நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பீகார் ஒரு உதாரணமா எடுத்துட்டாங்கன்னா, பீகார்ல அவங்க அந்த எஸ்ஐஆர் அந்த டிராஃப்ட் போல் முடிச்ச உடனே திருத்தப்பட்ட அந்த வாக்காளர் நீக்கினது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 30 லட்சம் வாக்காளர் நீக்கி இன்றைக்கு வந்து ஆட்சி இது பண்ணிருக்காங்க. நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஏற்கனவே பயந்துட்டாங்க, அவங்க வந்து முன்னாடியே பயந்துட்டாங்க. மக்கள் வந்து யாருடைய பக்கம் இருக்கிறார்கள்னு சொல்லி மக்கள் சக்தி அதிமுகவின் பக்கம் இருக்கிறது. தீய சக்தியை அழிப்பதற்காக மக்கள் சக்தி ஒன்று திரண்டு அதிமுக ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். சரிங்க சார், பேசுவோம். திரு கோவிந்தராஜன் சார், இப்போ இந்த போலி வாக்காளர்களை நீக்கிறது தான் பிரச்சனையா இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி திமுகவினர் பிரச்சாரம் செய்தார்களா? ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து பேரை மாத்தினதுக்கு பிரச்சனை பண்றாரு, ஏன்னா அவருடைய வாக்குறுதி 150 நாள் நிறைவேற்றல அப்படின்ற ஒரு டைவர்ஷன் பண்ணுவாங்க அவங்கன்ட்டு. அது மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் பண்ணியுமா? அதாவது இப்ப சென்ற சுற்றுல திரு மோகன் அவர்கள் ஒரு இது சொன்னார், நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்துல குற்றம் சொல்றீங்களா, ஏங்க அவங்கள்ட்ட போய் முறையிடல தவறு செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற ஒரே ஒரு உதாரணம். 2011 தேர்தல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சைதை துரைசாமி 2 பேர் தான், அது இப்ப கேஸ் அந்த தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அந்த தேர்தல் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வெர்டிக்ட் வரப்போகுது. ஏன் அந்த பயத்தினால ஸ்டாலின் 5 வழக்கறிஞர்கள் எல்லாம் காஸ்ட்லியான வழக்கறிஞர்களை கூட்டு போய் இது பண்ண, அப்ப நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா இது 2011 நம்ம 15 ஆண்டுகள் வெயிட் பண்ணணுமா பொதுமக்கள், அது இது பண்ணணுமா? அதனாலதான் வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது வரவேற்கக்கூடியது மக்கள் இது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு திமுக என்ன பயம், நீங்க இன்னொரு கேள்வி கேட்க பயம் என்னன்னா, பீகார்ல ஓட்சோரின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முழுக்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த ஓட்சோரி எடுபடலாங்க, கட்சியில என்னாச்சு, அங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது. இங்கே அதே அந்த ஓட்சோரி அந்த இதை விடுபட்டது இது போல இங்க நம்ம வச்சான்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி பண்ண மாதிரி இங்க நம்ம தமிழகத்துல வச்சான்னா நமக்கு இருக்கிறதும் போயிடும், டெபாசிட் கூட வராது எந்த தொகுதியிலும் அப்படின்ற ஒரு இதுல திமுக அமைதியா இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அமைதிக்கு ஒரு இதான ரீசன். ஆனா இப்ப வரக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க இன்னும் ஜாக்கிரதை. இத அவர் நண்பர் மகேந்திரன் சொன்ன மாதிரி அடுத்த வரக்கூடிய இந்த ஒரு மாதம் இட் இஸ் ரொம்ப 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 உஷாரா இருந்துகிட்டு நம்ம வந்து கவனத்துடன் எல்லோரும் செயல்பட வேண்டும். அந்த ஒரு மாதம் அதாவது விடுபட்ட வாக்காளர்கள்ல இப்படி இவங்க டிஎம்கே வந்து இப்ப எப்படின்னெல்லாம் தகுடத்தம் வேலை பண்ணுவாங்க, நிச்சயமாக அதுக்கு உண்டான தகுடத்தம் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, போலி ஆதார் அட்டை கூட தயார் பண்ணதுக்கு கூட இவங்க இது பண்ணுவாங்க. அந்த சேர்க்கறதுக்கோசரம் எதனா போலி ரேஷன் கார்டு, போலி ஆதார் கார்டு இதெல்லாம் சேர்த்து இவன் பேர் அட்ரஸ் எல்லாம் போட்டு நாங்க சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இனிமே வரும். இந்த ஒரு மாசம் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க, ஏன்னா இதுக்குன்னே கை தேர்ந்தவர்கள். அதனால பிற கட்சிகள் எல்லாம் ஜாக்கிரதையா கண்ணில் வழக்கண்ணை விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இதை உண்மையான வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். அது போல இது அது போலியெல்லாம் நீக்கப்பட வேண்டும். இதுதான் இனிமேதான் வந்து கொஞ்சம் கண்டிப்பா எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான் சார். பேச